வணக்கம், வெல்கம் டு ஸ்ட்ராபெரி எஜுகேஷன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அல்ஜிப்ராவில் உள்ள பேசிக் ரூல்ஸ், ப்ளஸ் மைனஸ் ரூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளஸ் மைனஸ் ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் அல்ஜிப்ராவில் இந்த சம்ஸே போட முடியும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரூல், ப்ளஸ் 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 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், அதாவது +2 +3 பாசிட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் 2வும் பாசிட்டிவ் 3யும் ஆட் பண்ணால் நமக்கு +5 தான் வரும். ப்ளஸ்னால் நம்ம சைன் போட வேண்டாம். சைன் போடாமல் ஒரு நம்பர் இருந்ததுன்னா அது பாசிட்டிவ் ப்ளஸில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு இப்போ நான் புரியறதுக்காக இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். +2 +3, அதாவது ஒரு ப்ளஸ் நம்பர் 2வும் ஒரு ப்ளஸ் நம்பரும் 3யும் ஆட் பண்ணால் ஆன்சர் நமக்கு +5 வரும். இது நம்ம யூஸ்வலாக ஜென்ரலாக போடுற அடிஷன். அடுத்த ரூல், மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், அதாவது -2 ப்ளஸ் -3, அதாவது ஒரு -2வும் -3யும் நமக்கு ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்னால் ஆன்சர் பாசிட்டிவ். ரெண்டுமே மைனஸ் சைனில் இருந்ததுன்னா நம்பர்ஸை ஆட் பண்ணணும். சைன் நெகட்டிவ் சைன் தான் வரும், மைனஸ் தான் வரும். அடுத்த ரூல், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் நம்பர், இல்லை ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் நம்பர், இது ரெண்டு இருந்தாலுமே subtract the small number from big number, put greater number sign. இதை நீங்கள் அப்படியே மனப்பாடமாக வச்சுக்கணும். ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருந்ததுன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பரோட சைன் போடணும், அதாவது பெரிய நம்பரோட சைன் போடணும். இப்போ உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. -3 + 2, 3 - 2, 3ல் 2 போச்சுன்னா 1, கிரேட்டர் நம்பர் சைன், பெரிய வேல்யூ உள்ள சைன் என்னென்னா மைனஸ், அப்போ மைனஸ் சைன் போடணும். அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். +3 - 2, அதுக்கு என்ன பண்ணணும்? யூஸ்வலாக 3லேருந்து 2 போச்சுன்னா 1, கிரேட்டர் நம்பர், பெரிய நம்பர் எந்த சைனில் இருக்குது? ப்ளஸ் இருக்குது, அப்போ ஆன்சரும் ப்ளஸ் சைன். +2 +3 ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பரில் இருக்குது, ஸோ +5. நெக்ஸ்ட்டு -2 -3 ரெண்டுமே மைனஸ் சைனில் இருக்குது, நெகட்டிவ் நம்பரில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 2 + 3 5 ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். இந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம அல்ஜிப்ரா சம்ஸ் போட முடியும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ அல்ஜிப்ராவில் மல்டிப்ளிகேஷனுக்கான ரூல்ஸை பார்க்கலாம். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், அதாவது 6 × 3, அதாவது நான் சைன் போடலைன்னா அந்த நம்பர் பாசிட்டிவ் ப்ளஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 6 × 3 18, -6 × -3, அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், -6 × -3 +18, -6 × +3 or +6 × -3. இது எதுவாக இருந்தாலுமே ஆன்சர் மைனஸில் தான் வரும். மறுபடியும் சொல்கிறேன். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், +6 × +3, ஆன்சர் நம்ம நார்மல் பண்ணுற மல்டிப்ளிகேஷன், 6 3s are 18. -6 -3, இந்த நம்பரும் மைனஸில் இருக்குது, இந்த நம்பரும் மைனஸில் இருக்குது. அப்போ 6 3s are 18 போட்டுட்டு ஆன்சர் என்ன வரணும்? ப்ளஸில் தான் வரணும், பாசிட்டிவ் தான் எழுதணும். அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதாவது இதோட ரூல் அது. நெக்ஸ்ட்டு -6 × +3 +6 × -3, ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு ஒரு நம்பர் மைனஸு இருந்தாலே மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். இது மல்டிப்ளிகேஷனுக்கான ரூல்ஸ். இந்த ரெண்டு ரூல்ஸுமே ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சிட்டு தான் நம்மளால் அல்ஜிப்ரா போட முடியும்.
இதை நல்லா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் சம்ஸ் பார்க்கலாம்.